2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதார மாநிலமாக ஆக்குவதே இலக்கு என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்து அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளார். சமீபத்தில் சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதிகளவிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தில் இதுவரை பல்வேறு முன்னணி தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ள நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது சிகாகோ நகரில் முக்கிய நிறுவனங்களின் அலுவலர்களை முதலமைச்சர் சந்தித்து வருகிறார். இந்த நிலையில் சிகாகோவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தமிழர் பாரம்பரியத்தை கடல் கடந்தும் பறைசாற்றும் வகையில் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து விழா அரங்கிற்குள் நுழைந்த முதல்வரை அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக மிகுதியில் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து வரவேற்றனர். இதையடுத்து மினசோட்டா தமிழ்ச்சங்கம் சார்பில் ஒரு பக்கம் பரதநாட்டியம் மறுபக்கம் தப்பாட்டம் என நடத்தப்பட்டது. தொடர்ந்து கரகாட்ட நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. சிகாகோ தமிழ்ச்சங்கத்தின் பொன் பறைக்குழு சார்பில் சிலம்பம் நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இதேபோல விஸ்கான்சின் தமிழ்ச்சங்கம் சார்பில் கோலாட்டமும், மிசௌரி தமிழ்ச்சங்கம் சார்பில் துடும்பாட்டமும், மெக்லின் கவுண்டி தமிழ்ச்சங்கம் சார்பில் பறையிசை நிகழ்ச்சியும், அயோவா தமிழ் சங்கம் சார்பில் சிலம்பம் மற்றும் பறையிசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. இதையடுத்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்க வாழ் தமிழர்களின் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்று தோன்றுவதாக கூறினார். தமிழ்நாட்டில் நான் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் எப்படி இருக்குமோ அதுபோலல்லாமல் அதைவிட மிக சிறப்பாக இந்நிகழ்ச்சி இருப்பதாகவும் அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாகவும் பூரித்து பேசினார். எனக்கு என்ன தோணுதுன்னா, முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும், தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி கூட சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு நான் தமிழ் மண்ணில் தான் இருக்கேனா, ஆனா தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் இருக்கிறேன். தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தாலும் நாம் அனைவரும் உடன்பிறப்புகளே. நம் எல்லோருக்கும் பாசத்தை ஊட்டிய ஒரு தாய்தான் தமிழ் தாய். தமிழே தமிழே என்று அழைக்கும் சுகம் எதிலும் இல்லை எனவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். தனித்தனி தாயுடைய வயிற்றிலே பிறந்திருந்தாலும் நாம் எல்லாருக்கும் இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார். அவர்தான் தமிழ் தாய். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.